கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் சார்பில் பட்டியலின இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் செல்லக்கண்ணு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள திரையரங்கிற்கு வருகை தந்த தண்டகாரண்யம் திரைப்பட குழுவினர் ரசிகர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் அதியன் ஆதிரை, அனைவருக்குமான சமத்துவத்தை நோக்கிய தண்டகாரண்யம் திரைப்படம் இந்தியா முழுவதும் உள்ள பழங்குடி மக்களின் பிரச்சனைகளை கையாண்டு உள்ளதாக தெரிவித்தார். எல்லாருக்குமான சமத்துவத்தை நோக்கியான ஒரு இதுதான். யாரையும் நம்ம தனித்து இருக்கணும்னு சொல்ல, எல்லாரோடும் சேர்ந்து வாழ்றதுதான் எல்லாம் நம்ம இது கடைசியா எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கும். அதன் அடிப்படையில நமக்குள்ள இருக்கிற மனிதர்கள் பழகிறதுக்குள்ள இடைவெளியா இருக்கக்கூடிய சாதி மதம் போன்ற பிரிவினைகளை நம்ம ஒரு உரையாடலா நம்ம முன்வைச்சு அதை நம்ம கலையணுன்றதான் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். அந்த வகையில தண்டகாரண்யம் படம் இந்தியா முழுக்க இருக்கிற பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் கையாண்டுருக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து கவனம் பெற்றிருக்கு இந்த படத்தின் மூலமா. அதுக்கான தீர்வை கண்டிப்பா அது அரசு மக்கள் கவனிப்பாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பழைய பேருந்து நிலையம் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 2,77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை மற்றும் புதிய தரைத்தளம் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த MKP நகர் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் டெல்லி பாபு, பழனிசாமி தனது கருத்து குறித்து மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தார். வியாசார்பாடியை சேர்ந்த முல்லை நகர் பகுதியிலே இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் இன்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை இழிவாக பேசியிருக்கிறார். இழிந்த ஒட்டு துணி போட்டுக்கொண்டு பல கட்சியிலிருந்து தாவி வந்த செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படின்ற கேவலமா பேசியிருக்காரு. பொதுவெளியில இதெல்லாம் பேசுறது அநாகரிகமான செயல். பிச்சைக்காரர்கள் போல எங்கனைய காங்கிரஸ் பேர் இயக்கம் 138 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இந்தியாவில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம்னா காங்கிரஸ் பெற்று கொடுத்த சுதந்திரம் தான். அப்படிப்பட்ட ஒரு பழமையான காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கின்ற மாநில தலைவரை நேற்று வந்த நீங்கள், அதிமுக இப்போ எம்ஜிஆர் காலத்துல தான் தொடங்கப்பட்டது. நீங்க எங்களுடைய மாநில தலைவரை எந்த அளவுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு? இதை பண்மையா காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் கல்பாக்கம் பொதுப்பணித்துறை மற்றும் ஊராட்சி மன்றம் இணைந்து தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் பக்கிங்காம் கால்வாய் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. மேலும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய இயக்குனர் கர்ஹட்கர் துவக்கி வைத்த இந்த பணியை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தனபால் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பட்டா மாறுதல், ஓய்வூதியம் உள்ளிட்ட மனுக்கள் பதிவு பணியில் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் வருவாய்த்துறை தவிர ஆதிதிராவிடர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை பணிகளும் முகாமில் வழக்கம் போல நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அதிமுகவினரால் வைக்கப்பட்ட பேனரை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் கிழித்துவிட்டு தப்பி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சண்முகம் என்பவரால் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையை கடக்க முயன்ற பழனி என்ற முதியவர் மீது இருசக்கர வாகனத்தில் மோதிய நபர்கள் காயமடைந்த முதியவரை சாலையோரம் தூக்கி வீசி சென்ற CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த விபத்தில் முதியவர் பழனி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அண்ணா வணிக வளாகத்தில் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் நடைபெற்ற கோ ஆஃப் டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சரவணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கோ ஆஃப் டெக்ஸ் மேலாளர் கனிசெல்வி, விற்பனை நிலைய மேலாளர் முருகன் மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர்கள் சந்தையில் மல்லிகை பூவின் விலை 600 ரூபாயாக குறைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் பூக்களின் விலை குறைந்ததால் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் பூக்களை வாங்கி சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.